என் செல்ல பிள்ளையே. நாளையே நீ எதிர்பார்த்த முக்கிய விஷயத்தில் மிகப்பெரிய அதிசயம் உன்னை தேடி வரப்போகின்றது. ஒரு சில விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது இன்று வரையில் நடக்கவில்லையே என்ற வருத்தத்திலும் நீ இருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு என்னதான் ஆகிவிட்டது? ஏன் எப்பொழுதும் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு எதிரி என்பவர்கள் வெளியில் யாருமே இல்லை தங்கமே. உன்னை பின்னுக்கு தள்ளும் உன்னுடைய மனநிலைதான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கின்றாயே. அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாகத்தான் இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை தங்கமே. ஆனால் அந்த நிலையில் இருந்து சற்று வெளியே வந்த உடனேயே நான் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கின்றேன் என்ற எண்ணம் உனக்கே வருகின்றது. நான் இந்த மாதிரியாக யோசிக்க கூடிய ஆள் இல்லையே. பின்பு எதற்காக இவ்வாறு நான் யோசிக்கின்றேன் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். அந்த நேரத்தில் உன் மனக்கதறலை என்னால் கேட்க முடிகின்றது தங்கமே. என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் வந்த என் குழந்தை குற்ற உணர்ச்சியில் ஏனப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணீர் சொல்லும் சத்தமில்லா குமுறல், நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனை அடைகின்றாய். என் தங்கமே, உண்மையாக சொல்ல போனால் இது உனக்கான சோதனை காலம்தான். நீ முக்கால் வாசி அதை கடந்து விட்டாய் தங்கமே. இன்னும் சற்று காலம் நீ காத்து கொண்டிரு. உன்னை கடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு. நீ எல்லா சூழலையும் கடந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை எய்துவாய். முந்தைய பிறப்பின் கர்மவினை இப்பொழுது உன்னை பாடாய் படுத்தி வருகின்றது. அதனால்தான் இந்த அழுகை உனக்கு. போன பிறவியிலும் சரி, இந்த பிறவியிலும் சரி, உன்னுடன் என்றும் எப்பொழுதும் உன் அப்பா நானே இருப்பேன் தங்கமே. உன்னுடைய உருவம் என்னால் பதிக்கப்பட்டது. உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாக்கியதுதான். நீ வெறும் பொம்மைதான் தங்கமே. உன்னை ஆட்டி வைப்பவனும் நானே. உன் கவலைகளை இன்றோடு தூக்கி எறிந்து விடு தங்கமே. உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன். பின்பு எதற்காக நீ பயப்படுகின்றாய்? எதற்காகவும் அஞ்சாதே, எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கான செம்மையான பாதை ஒன்றை நான் உருவாக்கி விட்டேன். அதில் நீ இப்பொழுது என்னை நம்பி பயணம் செய் தங்கமே. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நான். நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன்னுடைய வாழ்க்கை செம்மையான பாதையில் மலர் சூழ்ந்து நீ பயணம் செய்ய போகின்றாய். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன். என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு உனக்கு நல்ல விஷயத்திற்காக நீ காத்து கொண்டிரு தங்கமே. நாளையே நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நற்செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான். அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு காரணம் தெரியாமல் நீயும் அனுதினமும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். நான் அனைத்தும் சரியாகத்தான் செய்கின்றேன், சரியாகத்தான் நடக்கின்றேன். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் புரியவில்லை. இருந்தும் ஏன் நான் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்று உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது. வெற்றி என்ற வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடுமா என்ற கவலையும் உன்னில் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. வீட்டில் இருப்பவர்களே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கவலைப்படாதே. மலை போல் வந்த கஷ்டங்கள் அனைத்தும் பனி போல் இப்பொழுது உருகப் போகின்றது. இதுவரை உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற வார்த்தையே பார்க்காத நீ இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகின்றாய். யார் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி
அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அதே கஷ்டத்தை அவர்களும் இப்போது பெறப்போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நீதான் உதவவும் போகின்றாய். ஏனெனில் என்னுடைய குழந்தை மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுபவர் அல்ல, அவர்களுக்கு உதவி புரிபவர். அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை. இருந்தாலும் விதி யாரை விட்டது? அதனால்தான் அவர்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டமாக வரப்போகின்றது. அச்சமயத்தில் நீ உயர்ந்து வாழப் போகின்றாய். அந்த நெருங்கிய உறவுகளே உனக்கு விரோதமாய் மாறப்போகின்றது. நீ நன்றாக இருப்பதும் சந்தோஷமாக இருப்பதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகள் நினைத்து கொண்டுள்ளார்கள். ஆனால் அவர்களின் மத்தியிலும் உன் அப்பாவின் ஆசீர்வாதத்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் தங்கமே. அதை பார்த்து உனக்கு நெருங்கிய உறவுகளை உனக்கு விரோதமாய் மாறப்போகின்றது. அவை அனைத்தும் தடுப்பதற்காகவே உன் அப்பா நான் சொல்கின்றேன். அவர்கள் கஷ்டப்படும் தருவாயில் நீதான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் கஷ்டப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்கள்தான். நான் சந்தோஷமாக இல்லாமல் போனதற்கும் அவர்கள்தான் காரணம். பின்பு ஏன் நான் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ கேள்வி எழுப்பக்கூடாது. உன்னை காயப்படுத்தியவர்களே மறுநாள் கஷ்டப்படும் பொழுது நீ அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அதுவே உன்னுடைய தலையாய கடமை. அதுவே உன் அப்பாவின் பிள்ளையாகிய உன்னுடைய குணமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் அப்பாவிற்கும் சந்தோஷமாக இருக்கும். என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கப் போகின்றாய். மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய். அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஏன் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக பல நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் நன்மை செய்யுங்கள் அப்பா. கஷ்டத்தையும் பிரச்சனையையும் மட்டுமே தருகிறீர்களே, நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எப்பொழுதப்பா கொடுப்பீர்கள் என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா? உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டிரு தங்கமே என்று நானும் சொன்னேன் அல்லவா? அதை போலவே உனக்கான காலமும் நேரமும் இப்பொழுது கனிந்து வந்து விட்டது தங்கமே. கூடிய விரைவில் மிக பெரிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. சந்தோஷத்தில் நீ மூழ்கப் போகின்றாய். உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா? நீ என்னை பார்க்கும் பொழுது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே தங்கமே. என் பிள்ளை, நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு பக்கபலமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனம் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெரிகின்றது. நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இவ்வுலகத்தில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை. சிலர் தெரிந்தும் பலர் தெரியாததுமாய் செய்கின்றார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களின் வினை பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே தங்கமே. உன் தவறை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. அதை திருத்திக் கொள்.